நான் சதீஷ் குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷார்ட்கட் கீ 13வது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் முதல் 12 வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோவில் வை டு யூஸ் ஷார்ட்கட் கீ பற்றி பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் ஒர்க் புக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீ, மூணாவதுல ஒர்க் ஷீட்டுக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீ, நாலாவது வீடியோவில் ரிப்பனுக்கான ஷார்ட்கட் கீஸ், அஞ்சாவது வீடியோவில் நேவிகேட் ஒர்க் ஷீட்டை பற்றி ஷார்ட்கட் கீ, ஆறாவதுல பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு செல் செலெக்ஷனை பற்றி ஷார்ட்கட் கீ, ஏழாவதுல நேவிகேட் இன்சைட் செலக்டட் டெக்ஸ்ட் பிளாக்ஸ், எட்டாவதுல எடிட் கம்ப்ளீட் செல்ஸை பற்றிய ஷார்ட்கட் கீஸ், ஒன்பதாவதுல எடிட் கண்டென்ட் ஆஃப் அ செல்லை பற்றிய ஷார்ட்கட் கீ, பத்தாவதுல எக்ஸல் பேசிக்ஸ் எசென்ஷியல் எக்ஸல் உடைய ஷார்ட்கட் கீஸ், 11th வீடியோவில் ஃபார்மேட் செல்ஸுக்கான ஷார்ட்கட் கீ, 12th வீடியோ லாஸ்ட் வீடியோ கடைசி வீடியோவில் ஃபார்முலாஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீஸ் பார்த்தோம். இந்த 13th வீடியோவில் 13வது வீடியோவில் ஆட்டோ ஃபில்டர் சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீஸை பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டேபிள் எடுத்துப்போம். இந்த ஷீட்டை, இந்த ஃபைலை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த 12 வீடியோ நீங்க வாட்ச் பண்ணலாம், அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க வாட்ச் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோ ஃபில்டருக்கான ஷார்ட்கட் கீஸ். இந்த டேபிளை நான் ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபில்டர் பண்ணணும், அதாவது தேவையான டீடைல்ஸை பார்க்கறது, தேவையில்லாத டீடைல்ஸை ஹைட் பண்றதுக்கு தான் ஃபில்டரிங். ஃபில்டரை பத்தி, ஃபில்டர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, அட்வான்ஸ் ஃபில்டர், இதை பத்தி நான் தனி வீடியோ மேக் பண்றேன். இப்போதைக்கு சிம்பிளான ஷார்ட்கட் கீஸ் பார்ப்போம். இந்த டேபிள்ல ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டா போதும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் தான் ஷார்ட்கட் கீ டு அப்ளை த ஃபில்டர். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் போட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம், ஃபில்டர் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோமே, இந்த ரீஜன்ற காலம்ல எனக்கு சவுத் ரீஜனை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை மட்டும் எப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்? திரும்ப மவுஸ் யூஸ் பண்ணாம கீபோர்ட்ல ஷார்ட்கட் கீ ஆல்ட் டவுன் ஏரோ, ஆல்ட் டவுன் ஏரோ பிரஸ் பண்ணி நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ட் டவுன் ஏரோ. திரும்ப நீங்க சப்போஸ் நான் சவுத் செலக்ட் பண்ணாம அப்படியே டவுன் ஏரோ பிரஸ் பண்ணிக்கிட்டே வந்து இந்த செலக்ட் ஆல் நான் ரிமூவ் பண்ணணும். செலக்ட் ஆல்ன்றதை அன்செக் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸ்பேஸ் பார் போட்டா அந்த செலக்ட் ஆல்ன்றது அன்செக் ஆயிடும், ஸ்பேஸ் பார். அதே மாதிரி இந்த சவுத் ரீஜனை செக் பண்ணுமா, இன்னொரு ஸ்பேஸ் பார். டிக் பண்றதுக்கு, அன்செலக்ட் பண்றதுக்கு, செலக்ட் பண்றதுக்கு ஸ்பேஸ் பார். இப்போ இதை அக்செப்ட் பண்றதுக்கு என்டர். பாருங்க, சவுத் ரீஜன் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆயிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க ஃபில்டர் ஐகான் வரும், ரோ கலர்லாம் ப்ளூல வரும், பாட்டம்ல ஸ்டேட்டஸ் பார்ல பாருங்க மெசேஜும் காமிக்குது. 150 ஆஃப் 619 ரெக்கார்ட்ஸ், 619 ரெக்கார்ட்ல 150 ரெக்கார்ட்ஸ் ஃபில்டர் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. ஓகேவா? இது ஃபைன். சரி, இப்போ நான் வந்து லொகேஷன்ல இதே மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ண போறேன்னு வச்சுக்கேன். ஆல்ட் டவுன் ஏரோ போட்டு நான் ஏதாவது போய் டவுன் ஏரோ போட்டு செலக்ட் ஆகி எடுத்துறேன். இதில் நான் பிரான்ச் 1 மட்டும் ஃபில்டர் பண்றேன். ஸோ பிரான்ச் 1 ஸ்பேஸ் பார் போட்டுறோம், என்டர் அடிக்கணும், பிரான்ச் 1 மட்டும் செலக்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்க ஆல்ட் டவுன் ஏரோ அப் ஏரோ போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஆல்ட் டவுன் ஏரோ நான் ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப அதை க்ளோஸ் பண்றது எனக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா எஸ்கே ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ட் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப வேணாம்னா ஆல்ட் அப் ஏரோ இல்லை ஆல்ட் டவுன் ஏரோ அதோட திரும்ப எஸ்கே கூட பண்ணிக்கலாம். ஸோ அதை கேன்சல் பண்றது, ரைட்டா? ஸோ இப்போ நான் ஒரு பெரிய இந்த ப்ராடக்ட் நேம் வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ட் டவுன் ஏரோ. ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு, நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நான் டவுன் ஏரோ போட்டு இங்கே வந்துட்டேன். நிறைய ப்ராடக்ட் இருக்கு. எனக்கு கடைசியில என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை நான் பார்க்கணும். கடைசியில என்ன ப்ராடக்டோ அதை பார்க்கணும்னா எண்டு, உங்க கீபோர்ட்ல எண்டுன்னு போட்டீங்கன்னா கடைசி ப்ராடக்ட் வரும். ஏன்னா பெருசா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது அது செலக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அதனால எண்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மேல இருக்க ப்ராடக்ட்டை பார்க்கணும்னா ஹோம் யூஸ் பண்ணீங்கன்னா மேல இருக்க ப்ராடக்ட் போகும். ஓகே, இல்ல நம்ம ஒவ்வொரு பேஜ் பை பேஜா பார்க்கணும்னா பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணலாம். இல்ல பேஜ் அப் ப்ரெஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பேஜ் பை பேஜா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு காமிக்கும். ஒன்னொன்னா போறதுக்கு பதிலாக இந்த பேஜ் அப் பேஜ் டவுனோ இல்ல ஹோமோ இல்ல எண்டோ கொடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ரீஜனையும் ஃபில்டர் பண்ணிக்க, லொகேஷனையும் ஃபில்டர் பண்ணிக்க. திரும்ப எனக்கு பழையபடி எனக்கு பழைய டேபிளுக்கு கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு காலம்லயும் போயிட்டு நீங்க ஆல்ட் டவுன் ஏரோ போயிட்டு இங்க கிளியர் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும், இல்லை செலக்ட் ஆல்னு ஒன்று இருக்கும். அதை பண்றதுக்கு பதிலாக எல்லாத்தையும் கிளியர் பண்றது, திரும்ப பழையபடி டேபிளை கொண்டு வரதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்கு. ஆல்ட் ஏசி மூணுத்தையும் ஒரே சமயத்தில் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஆல்ட் ஏசி இப்போ பாருங்க, ஃபில்டர் ரிமூவ் ஆகி பழையபடி நம்ம டேட்டா வந்துடும். ஆல்ட் ஏசி. ஓகே, ஆல்ட் ஏசி எதுக்கு? கிளியர் when you are apply to multiple columns நீங்க ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு ஒரே கீல ஆல்ட் ஏசி. இப்போ ஃபில்டர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் அப்ளை பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் இல்லையா? அதே ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் டு ரிமூவ் த ஃபில்டர். ஓகே, ஃபைனலா இன்னொரு ஷார்ட்கட் கீ பார்த்துருவோம். இப்போ நான் ஷீட் நம்பர் 2க்கு போறேன். இங்க ஒரு டேபிள் இருக்கு, இந்த டேபிள் நான் ஃபில்டர் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். இல்ல இந்த ஸ்டேட்டஸ்ன்ற காலம்ல எனக்கு எம்டி செல் மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா எம்டி செல்ல நான் ஏதோ ஒரு வேல்யூவை என்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே,
ஸோ ஆல்ட் டவுன் ஏரோ போடுறோம். இதுல வந்து திரும்பி டவுன் ஏரோ வந்துட்டு செலக்ட் ஆல எடுத்துட்டு பிளாங்க்ஸை மட்டும் கொடுக்குறேன். இங்க பேக் ஆர்டர் கேன்சல்டு பெண்டிங் ரிசீவ்டுன்னு இருக்கு. பிளாங்க்ன்றதை டிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பிளாங்க் செல்ஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆயிருக்கு. இப்போ அந்த 1001 பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நான் ரிசீவ்னு டைப் பண்ண போறேன். ரிசீவ்னு டைப் பண்ணி என்டர் அடிக்கிறேன். பட் இது இப்போ ரிசீவ் ஆயிடுச்சு இல்லையா, நான் இப்போ எதை ஃபில்டர் பண்ண பிளாங்க் தான் ஃபில்டர் பண்ணேன். ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இது என்னுடைய ஃபில்டர்ல இருந்து இது போயிடணும். நான் ஃபில்டர்ல இருந்து போயிடணும். ஏன்னா பிளாங்க் மட்டும் தான் வரணும். ஆனால் ரிசீவ் கொடுத்துட்டேன். இப்போ ரீஅப்ளை பண்ண நம்ம ஃபில்டரை திரும்பவும் போய் இங்கே ஸ்டேட்டஸ் போய் இன்னொரு தடவை பிளாங்க் பண்றதுக்கு பதிலாக ரீஅப்ளை ஃபில்டருக்கு என்ன ஷார்ட்கட் கீ? கண்ட்ரோல் ஆல்ட் எல். கண்ட்ரோல் ஆல்ட் எல் போடுங்க. ரீஅப்ளை ஆகும் ஃபில்டர். ரீஅப்ளை ஆகும். திருப்பி பார்ப்போம். இப்போ நான் இதே மாதிரி 1022 இந்த இதுவும் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இதுவும் எனக்கு இந்த அமௌண்ட்டும் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இது எனக்கு ஃபில்டர்ல இருந்து போயிடணும். கண்ட்ரோல் ஆல்ட் எல் பாருங்க. அந்த 20ன்றது என்னோட ஃபில்டர் இருந்து போயிடலாம். ரீஅப்ளைங் தி ஃபில்டர். ஓகே, திரும்ப பழையபடி கொண்டு வரதுக்கு ஃபில்டர் ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோல நம்ம ஆட்டோ ஃபில்டருக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோல பிவட் டேபிளுக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸை பார்க்க போறோம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.